ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அற்புதமான இந்த பாக்கிய விதாத மூலமாக ஒவ்வொரு மகான் ஆத்மாக்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மா தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள். இவர் இந்த யக்ஞத்தினுடைய மிக முக்கியமான தூண். நிறைய இடத்திற்கு சேவை செய்திருக்கின்றார். இவரை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். நாளைக்கு 8/4/2026 வரப்போகின்றது. அவருக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. 8/4/2025 தன்னுடைய சூலமான ஆடை விடுத்து பாப்தாதாவை மடி அடைந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிவிடப் போகிறது. நாளைக்கு சாந்திவன்ல பாண்டவோல்ல உலகமெங்கும் சரி அவருடைய நினைவாக போக வைப்பார்கள். அவரை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். 100 வயது சரியாக அவர் கடந்து விட்டார். பார்க்கலாம், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நமக்கு தெரியும், பிரம்மா குமாரிகளுடைய அந்த உலகளாவிய இயக்கத்தினுடைய ஒளியும் சரி சக்தியும் திகழ்ந்த தாதி ரத்தன் மோகின்ஜியினுடைய அவருடைய பற்றி ஒரு பெருங்காவியம் கூட சொல்லலாம். வாருங்கள், அவரை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவரும் சாதாரண ஆத்மா கிடையாது. எண்ணற்ற ஆத்மாக்களை சரி உள்முகமாக அந்த அக அமைதின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா, ஞானத்தை நோக்கி வழிநடத்திய ஒரு தெய்வீக ஒளி விளக்காக திகழ்ந்து 100 வருடங்களை கடந்து சென்றார். அது மட்டுமா, தூய்மையும் சரி அவருடைய அர்ப்பணிப்பும் சரி, அவரு பல பேரால் அன்பால் ஈர்க்கப்பட்டு, பல பேர் அவர் சரி அன்பால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டினுடைய ஒரு பண்புகளை மரபை ஆராய்ந்து பார்க்கலாம். அவர் 100 வயது கடந்து விட்டார். 101 வயது அவருக்கு ஆரம்பமாகின்ற சமயத்துல சரீரத்தை விட்டு விட்டார். அவர் இந்த யஜ்யத்துல இந்த தெய்வீக அலங்காரங்களை உருவாக்கப்பட்ட ஒரு விலைமதிப்பற்ற வைர ரத்தினம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த ஆன்மீகத்துல ரத்தினமாக இருந்த தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்? வழிகாட்டிருக்கின்றார். அது மட்டுமா, இந்த பிரம்மா குமாரிகளுடைய நிர்வாக தலைவராகவும் அவருடைய வாழ்க்கையினுடைய தெய்வீக அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக விளங்கியிருக்கின்றார். அது மட்டுமா, பிரம்மா பாபாவுடைய அந்த ஆன்மீக அவருடைய வழிகாட்டியாக இருந்து அவருடைய பயணம், அவருடைய அமைதி, அவருடைய அன்பு, அவருடைய ஞானத்தை பரப்புவதில் ஒரு 100 கால அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலித்து சென்றிருக்கின்றார். இவர் 1925 ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி சிந்து மாகாணத்தினுடைய ஹைதராபாத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில், பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்த தாதி ரத்தன் மோகினிஜி அவருக்கு ஆரம்பத்தில் லட்சுமி அப்படின்னு பெயரிட்டார். பேர் என்ன? லட்சுமி அப்படின்னு. அவர் சிறு வயதிலேயே சரி ஆன்மீக பக்தியில மூழ்கி தன்னுடைய வயதினரை போல விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? கடவுளை அடிக்கடி வழிபட்டு வந்தார். பிறகு தன்னுடைய 12 வயதில் இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில், அப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த மண்டலிக்கு அவர் முதல் பயணம் செய்தார். அப்படி செய்யும் பொழுது அவருக்கு ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல், அந்த ஓம் அப்படின்ற அந்த மந்திர உச்சரிப்பிற்கு மத்தியில அவர் ஈடு இணையற்ற அமைதியும் சரி, அவர் ஈடு இணையற்ற அந்த ஆனந்தத்தையும் சரி அனுபவித்து வந்தார். யாரு? தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள். இது மட்டுமா, இது அவருடைய உள்ளார்ந்த பக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம். காஷ்மீரிலிருந்து திரும்பிய பிரம்மா பாபா, அதாவது பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவை
அப்போ அவர் சந்தித்த பொழுது இந்த அனுபவம் அவருக்கு ஆழமானது ஆகிவிட்டது. அதாவது அவர் உடனடியாக ஒரு ஆன்மீக தொடர்பை உணர்ந்து, அவரை தான் தன்னுடைய உண்மையான தந்தையான பரமாத்மாவாக அங்கீகரித்து விட்டார். அது மட்டுமா, இந்த படிப்பினுடைய காரணமாக அவர் சத்சங்கத்தில் கலந்து கொள்வது முழுவதுமாக தெரிந்து, அதை குறித்து ஆரம்பத்தில் குடும்பத்தினர்கள் தயக்கம் காட்டிய பொழுதிலும், இவர் என்ன செய்தார்? ஓம் மண்டலி வழங்கிய அந்த ஆன்மீக சூழலில் தன்னுடைய கல்வியை தொடர தாதியினுடைய உறுதி அவருடைய வழி நடத்தியது. இதன் மூலமாக சிறு வயதிலிருந்தே தன்னுடைய பக்தி மற்றும் அந்த ஈஸ்வரிய சேவையினுடைய பாதையை அவர் வலுப்படுத்திக் கொண்டு வந்தார். பாருங்கள் எவ்வளவு அழகா தன்னுடைய 12 வயதில் தன்னுடைய ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார். அது மட்டுமா, தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியில் அவர் கல்வி மட்டும் சரி, அந்த தெய்வீகனுடைய ஞானத்தினுடைய ஒரு சிறப்பான அந்த ஆன்மீக கல்வியை பெற்றார். இது மட்டுமா, அவர் அந்த ஆன்மீக கற்றலில் அவர் ஆழ்ந்த ஆர்வம் கொண்ட ஒரு சிறந்த மாணவியாக தனித்து காட்டியது. பிரம்மா பாபாவால் நிறுவப்பட்ட இந்த தனித்துவமான கல்வி அவருக்கு உயர்ந்த தெய்வீக ஞானத்தை பற்றி உள்நோக்குகளை வழங்கியது மட்டுமல்லாமல், அந்த தெய்வீக அன்பும் சரி, அந்த தெய்வீக தந்தையுடனான பிணைப்பும் சரி, அந்த உணர்வையும் சரி வளர்த்து கொண்டு வந்தார். தாதி ரத்தன் மோகனிஜி அவர்கள் படிப்பிலும் சரி, இந்த தெய்வீக ஞானத்திலும் சரி, அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, அவருடைய இந்த ஞானம் சரி, அந்த யோகத்தினுடைய சரி ஆழமாக ஒருங்கிணைக்க உதவியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, இதுதான் அவரை இந்த ஆன்மீக சேவைக்கும் சரி, இந்த தெய்வீக குடும்பத்திற்கும் சரி முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி வழி நடத்தியது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், தாதிஜி அவர்கள் இந்த ஹைதராபாத்தில் இருந்த பொழுது கராச்சிக்கு குடிபெயர்ந்து பாபாவுடைய வழிகாட்டுதலின் கீழ் வாழ்ந்த பொழுது பாருங்கள், விசுவாசம் சரி, அந்த தெய்வீக சேவையும் சரி, அது மட்டுமா அந்த பிரம்மச்சரியமாகிய முழுமையான அந்த கருத்துக்களை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து, தன்னுடைய வாழ்க்கையை அந்த இந்த பிரஜாபிதா பிரம்மகுமார் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திற்கே வித்யாலயத்திற்கே இந்த நிறுவனத்திற்கே அர்ப்பணித்து விட்டார். அவருடைய வாழ்க்கை பயணம் சரி, அவருடைய ஆன்மீக மேம்பாட்டிற்கான தொடர்ச்சியான தேடலை பிரதிபலித்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒவ்வொரு கணமும் சரி, அந்த தியானம், அப்புறம் படிப்பு, அது மட்டுமா, இந்த தெய்வீக ஞானத்தை பகிர்வதில் அர்ப்பணித்தனுடைய மூலமாக இந்த உலக நன்மைக்கான பணியில் அவர் ஒரு முக்கிய தூணாக திகழ்ந்தார் கடைசி வரையில. அதனால்தான் தாதி அவர்கள் இந்த சேவையிலும் சரி, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பினுடைய ஒரு அடித்தளமாக இருந்து சென்றிருக்கின்றார். அதனால்தான் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல அந்த ஆன்மீக சேவையினுடைய அடித்தளமாக இருந்திருக்கின்றார். பாருங்கள், தாதி ரத்தன் மோகினிஜியினுடைய ஆன்மீக அடித்தளம், அதாவது கராச்சியில் அவர் மேற்கொண்ட 14 ஆண்டுகால அந்த தீவிர அந்த தபஸ்யன்னு சொல்லுவாங்க. அந்த தீவிர தவத்தினுடைய மூலமாக வலுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். தாதி ரத்தன் மோகினிஜி அவர் கடுமையான யோகா பயிற்சியில் ஈடுபட்டு, அவர் சிவசக்தியினுடைய ஒரு வடிவமாக தன்னை உணர்ந்து, அவர் ஆழ்ந்த அந்த தெய்வீகமான அந்த தொடர்புகளை அனுபவித்துக் கொண்டார். அந்த காலகட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுடன், அவர் சேவைக்கும் சரி, அந்த ஆன்மீக மேம்பாட்டிற்கும் சரி, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவரை தயார்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில் அந்த தயக்கத்தை மீறி என்ன செய்தார்கள்? இந்த பிரஜாபித பிரம்மகுமாரிகள் என்ன செய்தார்கள்? 1950ஆம் ஆண்டு மவுண்ட் அபு அதாவது பாண்டவன் அபுவிற்கு சென்றார்கள், வந்தார்கள் சொல்லலாம். அப்போ ஒரு புதிய அத்தியாயத்தை குறித்து இந்த உலகளவில் அமைதியும் சரி, அந்த ஆன்மீக நலனையும் சரி பரப்புவதில் அவர்களுடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். 2025 வரைக்கும் சரி,
இதுபோல அர்ப்பணிப்பு அவர் வழங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில மவுண்ட் அபுவிற்கு அவர்கள் வந்தடைந்த பொழுது, கராச்சியினுடைய கடற்கரை அந்த காலநிலையிலிருந்து அபுவினுடைய அந்த மலை பிரதேசங்கள் நிலப்பரப்பிற்கு மாறியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆரம்பத்தில் அங்கே அனைவருடைய உடல் நலத்தையும் பாதித்தது. எங்க? மவுண்ட் அபுல, அபு மலையில. அதாவது குளிர் குளிர் ரொம்ப அதனால. இருந்தாலும் சரி, மன உறுதி மேலோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அந்த சமூகம் விரைவில் தங்களை அதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டு, இறுதியில் என்ன செய்தார்கள்? தங்களுடைய அந்த புதிய சூழலில் செழித்து வளர்ந்தது. இப்படியாக இந்த மாற்றம் ஒரு ஆழமான அந்த ஆன்மீக பயிற்சியினுடைய தொடக்கத்தை குறித்தது அப்படின்னு சொல்லலாம். பிறகு ஞான முரளிய வகுப்புகள், பாபாவுடன் நடைப்பயிற்சி அது மட்டுமா, மலைகளில் ட்ரெக்கிங் சொல்லுவாங்க. மலைகளில் தனிமையில் தியானம் செய்தல், இதுபோல தினசரி வழக்கங்கள், அந்த தெய்வீகத்துடன் ஒரு ஆழமான பிணைப்பையும் சரி, தங்களுக்கு தாங்களே எஜமானர்கள் அப்படின்ற உணர்வையும் சரி, அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் சரி, வளர்த்துக் கொண்டே வந்தார்கள். எவ்வளவு அழகா இருக்குது பாரு தாதிஜியினுடைய விசேஷம். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, மவுண்ட் அபுல பிரம்மகுமாருடைய அந்த அழகான அந்த இருப்பிடத்தை நிலை பெற்ற பொழுது, தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள் பயணம் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பத்தை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் ஆன்மீக செயல்பாடுகள் மற்றும் உலகளாவிய இந்த சேவையினுடைய மையமாக மாறிவிட்டது. அபுவிற்கு அப்பாலும் சரி, தன்னுடைய புத்தி கூர்மைகளும் சரி, அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள தாதிஜிக்கு அழைப்புகள் வந்தது வெளிநாட்டுல. சேவைக்கான அவருடைய பயணங்கள் அவரை இந்தியா முழுவதும் அழைத்து சென்றது. அப்போ இறுதியில 1957 54ஆம் ஆண்டுல ஜப்பானில் நடந்த உலக அமைதி மாநாட்டுல அந்த நிறுவனத்தை பிரதிநிதிப்படுத்தவும் சரி, அவை வகுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். 1954ஆம் ஆண்டு. இந்த அனுபவங்கள் பிரம்மகுமாருடைய உலகளாவிய அந்த இருப்பை விரிவுபடுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் அமைதியும் சரி, அந்த ஆன்மீக ஞானத்தினுடைய முக்கிய தூதராக தாதி ரத்தன் மோகினிஜியினுடைய பங்கையும் உறுதிப்படுத்தி விட்டார். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில, பாபாவுடனான தன்னுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தாதிஜி, அவர்களுக்கு இடையான அந்த ஆழமான அந்த ஆன்மீக தொடர்பும் சரி, அந்த தெய்வீக வழிகாட்டுதலுக்கு தான் உடனடியாக கீழ்ப்படிந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, தாதிஜி அவர்களுடைய பாதையை வரையறுத்த தனிப்பட்ட படிப்பும் சரி, அந்த ஆன்மீக சேவையினுடைய பயணம் சரி, அவற்றை நினைவு கூறலாம் இந்த நாளில. அதனால்தான் பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து, அவருடைய அறிவுரையின்படி உடனடியாக செயல்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை பாபா எங்களுக்கு கற்பித்தார் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பழக்கம் எங்களுக்கு ஒழுக்கத்தையே கற்றுக் கொடுத்ததுடன் மட்டுமல்லாமல், எங்களுடைய ஆன்மீக பாதையில ஒரு சமூகமாக நாங்கள் நெருங்கி பழகவும் உதவியது அப்படின்னு சொல்கின்றார் தாதி ரத்தன் மோகினிஜ் அவர்கள். அதனால எங்கள பொறுத்தவரை பாபா சொன்னதும் சரி, செய்ததும் சரி, எல்லாம் கடவுளிடமிருந்து சிவபாபாவிடம் வந்த நேரடி செய்தி அதுபோலவே இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதனால இந்த நம்பிக்கை எங்கள் ஆன்மீக பயணத்தை மகிழ்ச்சியானதாகவும், ஆழ்ந்த அர்த்தமுள்ளதாகவும் எங்களை ஆக்கியது அப்படின்னு அழகாக சொல்கின்றார். அது மட்டுமா, பாபாவிடமிருந்து கற்றுக்கொள்வதும் சரி, பிறருக்கு சேவை செய்வது எங்களுடைய பாதனுடைய ஒரு இருப்பிடமாக, அதாவது மையமாக இருந்தது. இந்த அணுகுமுறை எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை நிறைவானதாகவும், ஒரு நோக்கமுள்ளதாக எங்களை ஆக்கியது. அதனால்தான் நாங்கள் பாபாவுடன் நெருக்கமாக இருப்பது, குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருடன் உணர்வதைப் போல, நாங்கள் பாபாவுடன் சரி, அந்த அளவற்ற நெருக்கத்தை நாங்கள் உணர்ந்தோம். அதனால நாங்கள் எப்பொழுதும் சரி, அவர் அருகிலே இருந்து, அவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தருணங்களும் சரி, அந்த உரையாடல்களும் சரி, நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்று சொல்கின்றார்.
அதனால அவருடைய ஒவ்வொரு செயலிலும் சரி, இறைவனுடைய அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டோம் நேரடியாக. இப்படியாக எங்களில் ஒவ்வொருவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வேகமும் சரி, அந்த திறனை நாங்கள் கருத்தில் கொண்டு, அவர்களுக்கு எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை பாபா துல்லியமாக அறிந்து கொண்டிருந்தார். இதனால எங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆன்மீக பயணங்களில் நாங்கள் அனைவரும் சிறப்பாக வழி நடத்தப்படுவதாக நாங்கள் உணர வைத்தது அப்படின்னு சொல்கின்றார். பிறகு இந்த அமைதியும் சரி, அந்த ஆன்மீகத்தினுடைய உலகளாவிய தூதராக 1954ஆம் ஆண்டில் தாதி ரத்தன் மோகன்ஜி அவர்கள், தாதி பிரகாஷ்மணி ஜி, தாதா சந்திரகாந்த் ஜி ஆகியோருடன் இணைந்து ஜப்பானில் இணைந்து அங்கே நடைபெற்ற விஸ்வ கிஷோர் கூட போனார் அங்க. உலக அமைதி மாநாட்டிற்கு தன்னுடைய முதல் உலக சேவை பயணத்தை தொடங்கினார். இதுவே அவருடைய முதல் சர்வதேச அனுபவமாக அமைந்தது. அதனால அந்த ஆன்மீக ஞானத்தை பரப்புவதற்கு தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட அவர் அங்கு உணர்ந்தார். அங்க இருக்கக்கூடிய உள்ளூரும் சரி, அந்த பௌத்த சமூகங்களுடன் கலந்து உரையாடி, அந்த தெய்வீக அறிவை, அதாவது தெய்வீக ஞானத்தை பரப்பியும் சரி, ஆயிரக்கணக்கான அந்த ஆன்மீக இலக்கியங்களை விநியோகித்து, அவர்கள் ஒரு நீடித்த அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தார். அது மட்டுமா, ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், பினாங் வழியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஓராண்டு பயணம், இந்த பிரம்மகுமாருடைய உலகளாவிய அழகாக அந்த இருப்பை கணிசமாக மேம்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அதனால கலாச்சாரங்கள் முழுவதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தாதிஜியினுடைய சேவைகள், குறிப்பாக ஜப்பான், ஹாங்காங், அது மட்டுமா சிங்கப்பூரில் உள்ள சிந்தி மற்றும் குஜராத்தி சமூகங்கள், இது போன்ற பல்வேறு விதமான சமூகங்களில் அந்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல், இந்த நிறுவனத்தினுடைய அந்த ஆன்மீக போதனைகள் மீது ஒரு புதிய மரியாதையும் சரி, அந்த ஒரு புதிய புரிதலையும் வளர்த்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, தாதி ரத்தன் மோகன்ஜி அவர்களுடைய முயற்சிகள் இந்த சமூகங்களிடையே தெய்வீக ஞானத்தின் மீது பரந்த ஏற்பையும் சரி, அந்த ஆர்வத்தையும் தூண்டி, அவர் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய போதனைகள் உலகளாவிய அந்த ஈர்ப்பையும் சரி, சக்தியும் சரி எடுத்து காட்டியது அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக தாதி ரத்தன் மோகன்ஜி அவர்கள் ஜப்பானிற்கு பிறகு 1956 முதல் 1970 வரை தாதிஜியினுடைய அந்த ஆன்மீக பணி இந்தியா முழுவதும் சர்வதேச அளவிலும் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மும்பையிலும் சரி, பிறகு லண்டனிலும் சரி, இந்த பிரம்மகுமாரிகளுக்கு அவர் அடித்தளம் அமைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அதனால அங்கு சேவை மையங்களை நிறுவுவதில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றி, அந்த காலகட்டத்தில் அமைதியும் சரி, அந்த நல்லிணக்கத்தையும் பரப்புவதில் அவருடைய பங்களிப்புகள் முக்கிய பங்காற்றியது அப்படின்னு சொல்லலாம். அதனால பிரம்மகுமாரியுடைய இந்த ஆன்மீக போதனைகளில் உலகளவில் விரிவடைவதில் அவரை ஒரு மைய நபராக அவை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமா, இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளும் சரி, அவர் தொடர்ந்து சேவை செய்து, தன்னுடைய சேவைகளுக்கு பிறகு தாதி இந்தியாவுடைய மவுண்ட் அபில் வசித்து பலவிதமான அந்த ஆன்மீகம் சரி, அந்த சமூக சேவைகளை வழங்கி கொண்டு வந்தார். அது மட்டுமா, 1985ல் அவர் 13 முக்கிய நடைப்பயணங்களை முன்னின்று நடத்தியதுடன் சரி, பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அந்த சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், இந்தியா முழுவதும் என்ன செய்தார்? 12,550 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து, பாரத் ஏக்தா யுவ பத் யாத்திரையை ஏற்பாடு செய்தார். அதாவது பாரத் ஏக்தா யுவ பத் யாத்திரை. பிறகு 1989ஆம் ஆண்டு, அதாவது 1903 கிராமங்களை சென்றடைந்து 67 பேரணிகளை நடத்தினார். அது மட்டுமா, ஒரு சிறந்த உலகத்திற்கான உலகளாவிய அந்த ஒத்துழைப்பு அப்படி என்ற செய்தியினுடைய மூலமாக 20 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை சென்றடைந்த அகில இந்திய அறநெறி விழிப்புணர்வு அந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் தாதி ரத்தன் மோகன்ஜி அவர்கள். எப்போ?
1989ஆம் ஆண்டு. பிறகு 1993லிருந்து 95 வரையில் சரி, அவர் நல்லிணத்திற்கான அந்த இளைஞர் மிதிவண்டி அந்த பேரணி என்ற அமைப்பின் கீழ, இளைஞர்களுக்கான அந்த மிதிவண்டி பேரணிகளை ஏற்பாடு செய்து 3009 கிராமங்களையும் சரி, நகரங்களையும் சென்றடைந்தார். அது மட்டுமா, இளைஞர்களுக்கு அந்த நன்னெறிகள், அந்த போதை பழக்கமற்ற அந்த வாழ்க்கை முறை குறித்து கல்வி அளித்தார். 93லிருந்து 95 வரைக்கும் சரி. பிறகு 1996 முதல் அவர் பிரம்மகுமாரிகள் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை மேற்பார்வையிட்டு ராஜயோக பிராக்டிக்ஸ் உலகம் முழுவதும் உள்ள 5400 சேவை மையங்களை சேர்ந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட சகோதரர்களுடைய ஆன்மீக அந்த சேவை திறன்களை மேம்படுத்தினார் 96லிருந்து. பிறகு 2001, 2006 வரையில் சரி, அவர் பிரேசில், அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங் இது போல நாடுகளில் நடைபெற்ற தேசிய மேம்பாட்டு அந்த தியான பயிற்சி முகாமங்களில் பங்கேற்று அவற்றை வழிநடத்தினார். இது அவருடைய குறிப்பிடத்தக்க உலகளாவிய பங்களிப்பிற்கு வழிவகுத்தது. 2001, 2006 வரை சரி. பிறகு 2007, 2008 இளைஞர்களுக்கு இடையே நன்னெறிகளை வளர்ப்பதற்கும் சரி, வாழ்க்கையினுடைய சவால்களை தைரியத்துடன் எதிர்கொள்ள அவர்களை ஊக்குவிப்பதற்கும் சரி, அந்த தேசிய புனரமைப்பிற்கு நேர்மறையாக பங்களிப்பதற்கும் அவர் இளைஞர் வலுவூட்டக்கூடிய திட்டத்தை தொடங்கினார். இது போல நிறைய அவர் சேவை செய்து கடைசியில சாந்திவனில் அவர் டெய்லி முரளி வாசிப்பது, அது மட்டுமில்லாமல் தன்னுடைய 100 வயது கடந்து 101 வயதை தொடங்கும் பொழுது மார்ச் 25 அதாவது மார்ச் 25 1925ல பிறந்து 8/4/2025ல தன்னுடைய சரீரத்தை விட்டார். பாருங்கள் எவ்வளவு ஆயிருக்குது பாரு. 1925ல பிறந்து 2025ல சரீரத்தை விட்டார். கிட்டத்தட்ட 100 வயது தன்னுடைய லௌகிக வாழ்க்கையை அலௌகிக வாழ்க்கையாக மாற்றிவிட்டார். உலகளவில் சரி ஆன்மீகத்தை போதனை செய்தார். இது போல அவருக்காக நாம் சிறப்பாக அவருக்கு நாம் ஆசீர்வாதங்கள் கொடுத்து தாதி ரத்தன் மகன்ஜி எங்கிருந்தாலும் சரி நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு தந்து நாளைக்கு 1வது ஆண்டு நினைவு தினம் சாந்திவனில் கொண்டாடப்படுகிறது. எல்லோரும் அவருக்காக சிறப்பான பிரார்த்தனைகள் நாம் செய்யலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அற்புதமான இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஒவ்வொரு மகான் ஆத்மாக்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மா தாதி ரத்தன் மோகினிஜி அவர்கள். இவர் இந்த யக்ஞத்தினுடைய மிக முக்கியமான தூண். நிறைய இடத்திற்கு சேவை செய்திருக்கின்றார். இவரை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். நாளைக்கு 8/4/2026ஆம் ஆண்டு வரப்போகின்றது. அவருக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. 8/4/2025ல தன்னுடைய சூலமான ஆடை விடுத்து பாப்தாதாவை மடி அடைந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிவிடப் போகிறது. நாளைக்கு சாந்திவன்ல பாண்டவல்ல உலகமெங்கும் சரி அவருடைய நினைவாக போக வைப்பார்கள். அவரை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். 100 வயது சரியாக அவர் கடந்து விட்டார். பார்க்கலாம், அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நமக்கு தெரியும்